தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த பணியை அடுத்து 97,37,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க வாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறப்பு முகாம்களை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு முகாம் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெயர் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்ற படிவம் 7ஐயும் முகவரி மற்றும் பெயர் மாற்றத்திற்கு படிவம் 8ஐயும் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் 2 லட்சம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த பணியை அடுத்து 97,37,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க வாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறப்பு முகாம்களை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு முகாம் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெயர் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்ற படிவம் 7ஐயும் முகவரி மற்றும் பெயர் மாற்றத்திற்கு படிவம் 8ஐயும் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் 2 லட்சம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.